1889 ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ராம்பூர் என்ற இடத்தில் சீக்கிய மார்க்கத்தைச் சேர்ந்த பெற்றாருக்கு மகனாக பிறந்தவர்தான் சாது சுந்தர் சிங். அவருடைய தாயார் தன்னுடைய மார்க்கத்தில் மிகவும் பக்தி நிறைந்தவராயிருந்து தன்னுடைய மகனும் அம்மார்க்கத்தில் ஒரு பக்தியுள்ள சாதுவாக மாற வேண்டும் என்று விரும்பினார். சுந்தர், சுந்தர், வாப்பா, விளையாடிட்டு இருந்தியா? அம்மாக்கு ஒரு ஆசைன்றதை விட அம்மாக்கு ஒரு விருப்பம் சொல்லவா? அம்மா படிக்கிறது என்னன்னு உனக்கு தெரியும்ல? அம்மா கீதை படிக்கிற. இதுதான் நம்மளுடைய இனம், நம்மளுடைய குலம், எல்லாத்துக்குமே இதுதான் பெருமை. இதுதான் உன் வாழ்க்கையில உன்னை பெரிய நிலைமையில உன்னை கொண்டு போய் சேர்க்கும் சுந்தர். அதனால நீ சின்ன வயசுல இருந்தே இப்பத்துல இருந்தே உன்னோட எல்லா டைம்லயும் நீ அதிகமா நீ இந்த புத்தகத்தை நீ படிக்கணும், சரியா? படிக்கிறது மட்டும் இல்ல, இதுல நீ வைராக்கியம் உள்ள ஒரு பெரிய ஒரு பையனா நீ வளரணும், சரியா? நீ எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் சுந்தர். இதுதான் அம்மாவோட விருப்பம் கூட, சரியா? அம்மா உனக்கு தரேன், அதை நீ உன் பக்கத்திலே நீ வச்சுக்கணும். எப்பவுமே அதை தான் நீ படிச்சுட்டு இருக்கணும், சரியா? சிறு வயதிலிருந்தே சுந்தர் இந்து மார்க்கத்தின் புனித நூல்களை, முக்கியமாக பகவத்கீதையை ஆழ்ந்து படிக்க ஆரம்பித்தார். ஆவிக்குரிய வாழ்வில் திருப்தி காண வேண்டும் என்ற வாஞ்சையில் வீட்டில் அனைவரும் நித்திரைக்கு சென்ற பின் சீக்கியர்களின் புனித நூலாகிய கிரந்தத்தையோ அல்லது இந்துக்களின் புனித நூற்களையோ அல்லது முஸ்லிம்களின் புனித நூலாகிய குரானையோ படிப்பது சுந்தரின் வழக்கமாயிருந்தது. ஒரு கிராமத்து மிஷன் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த சுந்தருக்கு அங்குதான் முதலாக கிறிஸ்தவ மார்க்கத்தோடு தொடர்பு ஏற்பட்டது. ஒருமுறை வேதாகமத்திலிருந்து வசனம் வாசிக்க சொன்னபோது அதை பகிரங்கமாக கிழித்து எறிந்தார். அதன் மூலம் கிறிஸ்தவ மார்க்கத்தை எதிர்க்கும் எல்லா மாணவர்களுக்கும் அவர் தலைவரானார். சிங், நீங்க பண்ணதான் கரெக்ட் சிங். அவன் அப்படிதான் பண்ணணும். எங்க இருந்தோ நம்மள மதமாத்த பாக்குறாங்க. நீங்க பண்ணதான் கரெக்ட் சிங். இவங்களை இப்படிதான் பண்ணணும். தெருக்களிலும் பொது இடங்களிலும் நின்று பிரசங்கித்துக் கொண்டிருந்த மிஷனரிகள் மீது சேற்றையோ கற்களையோ வீசும்படி மற்றவர்களை ஏவிவிட்ட அவர் வேதாகமத்தை பலர் முன்னிலையில் தீயிலிட்டு கொளுத்துவதையும் தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார். இப்படியே போய்கொண்டிருந்த அவர் வாழ்வில் குழப்பம் ஏற்பட ஆரம்பித்தது. என்ன வாழ்க்கைடா இது? வாழ்க்கை முழுக்க நிம்மதியே இல்லாம இருக்கு. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. வாழ்க்கை ஃபுல்லா ஒரே குழப்பமாவே இருக்கு. உண்மையான தேவன் யாருன்னு தெரியல. எங்க அம்மா சொன்னாங்க, நானும் என்னென்னமோ படிச்சு பார்த்தேன். உண்மையான கடவுள் இருக்காங்களா இல்லையானு தெரியல. எந்த கடவுளும் எனக்கு குரல் கொடுக்கவும் இல்லை. நான் இனி இந்த வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னு தெரியல. உண்மையான கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இன்னைக்கு ராத்திரி அவர் என்னை சந்திக்கணும். இன்னைக்கு ராத்திரி மட்டும் உண்மையான கடவுளை நான் பார்க்கலனா கண்டிப்பா நான் செத்துருவேன். இன்னைக்கு உண்மையான கடவுள் யாருன்றதை நான் பார்த்தே ஆகணும். எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நான் உண்மையான கடவுளை நான் பார்த்தே ஆகணும். உண்மையான கடவுள் யாரு? உண்மையான கடவுளை நான் பார்த்தே ஆகணும். சுந்தர், சுந்தர், நீ ஏன் என்ன துன்பப்படுத்துற? நீ தேடுற மெய்யான கடவுள் நான் தான், இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். நான் தேடுற உண்மையான கடவுள் நீங்க தானா? நான் தேடுற உண்மையான கடவுள் இயேசு கிறிஸ்து தானா? என்ன அறியாமலே எனக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கே. என்ன அறியாமலே நான் சந்தோஷப்படுறேனே. என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் இப்படி ஒரு உணர்வு அடைஞ்சதே இல்லையே. நான் இத்தனை நாள் நான் தான் உங்களை துன்பப்படுத்திட்டு இருந்தேனா? இத்தனை நாள் நான் தான் உங்களை வேதனைப்படுத்திட்டு இருந்தேனா? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நேராக தனது தந்தையிடம் ஓடிச் சென்று தான் இயேசுவை சந்தித்ததையும் இனி இயேசுவையே பின்பற்றுவதாகவும் சொன்னார். அவர் தந்தை முதலில் அவர் சொன்னதை நம்பவில்லை. அவர் கிறிஸ்துவை பின்பற்றுவதை பார்த்த அவர் குடும்பத்தினர் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர்.
கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட்டுவிடும்படி தனது தந்தை மற்றும் குடும்பத்தினரால் மிகவும் வற்புறுத்தப்பட்டும் இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த ஆழமான விசுவாசத்தினின்றும் அன்பினின்றும் அவரை பிரிக்க முடியவில்லை. பொன்னும் பொருளும் காட்டி ஆசையை தூண்டினார்கள். சுந்தரோ எதற்கும் அசியவில்லை. சுந்தர் தங்கள் விருப்பத்திற்கு கட்டுப்படாததால் அவரை வீட்டை விட்டே துரத்திவிட்டார்கள். பின்பு அவர் லூதியானாவில் இருந்த சில மிஷனரிகளிடத்தில் போய் சேர்ந்து அங்கிருந்து வேத வசனங்களை கற்றுக்கொண்டார். ஒரு கிறிஸ்தவ சாதுவாக மாறிய அவர் வெறும் கால்களோடும் கையில் ஏந்திய வேத புத்தகத்தோடும் கிறிஸ்துவுக்காக எந்த ஒரு மனிதனின் உதவியுமின்றி தனியாக புறப்பட்டு சென்றார். சாது சுந்தர் சிங் தான் வாழ்ந்த நாளெல்லாம் தன் இறுதி மூச்சு வரை இயேசுவுக்காக ஓடிக்கொண்டிருந்தார். சிலுவை சுமப்பதே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்பதை தன் வாழ்க்கை மூலம் பாடமாக விட்டு சென்றிருக்கிறார் சாது சுந்தர் சிங்.